ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணபதி ஏரியாவில் தான் இருக்கோம். மதியானம் டைம் ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லான்னு எங்கேயாச்சும் பார்த்துட்ருக்கோம். கணபதிலையும் சொல்லிக்கிற அளவுக்கு ஹோட்டல்ஸ்லாம் இங்கேயும் கிடையாது. நம்ம தேடி தான் போகணும், அந்த மாதிரி தான் இருக்குது. சரி நம்ம பார்ப்போம் போகிற வழியில் ஏதாச்சும் இருக்கான்னு. யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த சைட்டில் 100 ரூபாய்க்கு வந்து பிரியாணி கிடைக்குதுன்னு. பார்சல் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த கடை இருக்கான்னு பார்ப்போம். நம்ம அந்த கடையை நம்பி தான் போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில பிரியாணி. நம்மளோட பிரியாணி பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்குள்ளே தான் நம்மளோட பட்ஜெட்டு. ஸோ அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கணபதி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு. கணபதி பஸ் ஸ்டாண்டு தாண்டி கொஞ்சம் தூரம் போய் ரைட் சைடில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்துருக்கேன். இங்கே டிராஃபிக் ஆகி போச்சு. அங்கே ஒரு சிக்னல் இருக்குல்ல, அந்த சிக்னல்கிட்ட தான் டிராஃபிக் ஆகுறது. சிக்னல் வேறு இப்போ வச்சுட்டு இது யூஸ்ஃபுல் தான். இப்போவே டிராஃபிக்லாம் ஆச்சுன்னா சாயங்கால டைம் இதை விட டிராஃபிக்காக இருக்கும். ரைட் சைடில் போனோன்னா சங்கனூர் போகிறதுக்கு போயிடலாம். சங்கனூர் மெயின் ரோடு. நின்று தான் போகணும் போலயே. டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டோம். நம்ம லெஃப்ட் சைடில் போனோன்னா ஆவாரம்பாளையம் போயிடலாம். லெஃப்ட் சைடில் போனோன்னா இந்த ஆவாரம்பாளையம் பாலை வீடியோ போட்டிருப்போம் பாருங்க, இங்கே போயிடலாம். என் ரைட் சைட்லேயே ஒரு கடை இருக்குது. அந்த சிக்னல்லேருந்து ரைட் சைடில் ஒரு பிரியாணி கடை இருக்குது. அது வந்து பாஸ்மதி ரைஸு. நமக்கு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அதிகமாக பிடிக்க மாட்டேங்குது. அந்த ஃப்ளேவர்ஸு இருக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு சில கடைகளில் நல்லா இருக்குது. நம்ம அந்த சிக்னலை தாண்டி தான் ரைட் சைடு கடை இருக்குது. நம்ம போய் யூட்டர்ன் பண்ணிட்டு தான் வரணும். யூட்டர்ன் எங்கேயுமே கிடையாது. அந்த டெக்ஸ்டைல் பாலத்துக்கு முன்னாடி ரைட்டில் போய் யூட்டர்ன் பண்ணிட்டு தான் வரணும். க்ரீன் சிக்னல் போட்டாச்சு. அந்த சைடு வந்து கிராஸ் பண்ணுறவங்க சீக்கிரம் வர மாட்டேங்கிறாங்க. இல்லை, 2வது சிக்னலில் போகிறோம்ப்பா. சிக்னல் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. இது 2வது சிக்னலு. க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம முன்னாடி போயிடலாம். வந்தாச்சு, தாண்டியாச்சு. ரைட் சைடில் கேரளா, கர்நாடகா, மைசூர், கோயம்புத்தூர் டு மைசூர் போயிட்டுருக்குது. ஆப்போசிட்லேயும் டிராஃபிக்காக தான் இருக்குது. ரோடு வந்து சின்ன ரோடு, ஒன் வே ரோடு மாதிரி தான் இருக்குது. நமக்கு அந்த ப்ரோசன் மால் தாண்டினா தான் ரோடு கொஞ்சம் பெரிய ரோடாக வரும். கடை வந்து ரைட் சைடில் தான் இருக்குது. பார்ப்போம் ஓப்பனில் இருக்கா. கடை இருக்குது, ரைட் சைடில் தான் இருக்குது. சரி நம்ம எப்படின்னு பார்ப்போம். நான் வந்து ரைட் சைடு திரும்ப முடியாது, இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து ரைட்டு. அதனால் வந்து பாலத்துக்கடியில் போயிட்டு தான் வரணும். இந்த ரோட்டு நிறைய பேர் யாருமே போக மாட்டாங்க, ரைட்டில் தான் போவாங்க. நம்ம பாலை ஏறி வந்து டெக்ஸ்டைல் பாலை ஏறி வந்து ரைட்டு திரும்ப முடியாது. இந்த ரைட்டு வந்து நம்ம திரும்ப யூட்டர்ன் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம பாலத்துக்கு கீழே போயிட்டே வந்துடலாம். நோ யூட்டர்ன். சிக்னலில் நம்ம போயிருக்கலாம். சரி, எதுக்கு இருந்தாலும் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகணும். பாலத்துக்கு கீழே போயிட்டு சுற்றி வந்துடலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா LMW கம்பெனி இருக்குது. இதில் யாரும் வரமாட்டாங்க போல இந்த பாலத்துக்கு கீழே. ஒருத்தர் தான் போயிட்டுருக்காரு. இப்படி வந்து லெஃப்ட்டு போனோம். ரைட் சைடில்
திரும்பக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. நோ யூட்டன். அது ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. நம்ம இப்படி சுற்றி வந்துட்டுருக்கோம் பாருங்க. வந்தாச்சு, மறுபடியும் கணபதி பஸ் ஸ்டாண்டை பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். வந்தாச்சு. நம்ம முன்னாடியே யூட்டர்ன் இருந்துச்சுன்னா அங்கே திரும்பி இருக்கலாம். நம்ம இங்கே வந்து போக வேண்டியதாக இருக்குது அங்கே போகிறதுக்கு. பேசாமல் வண்டி நிப்பாட்டிட்டு ஆப்போசிட்டில் ஜம்ப் பண்ணி போய் வாங்கிட்டு வந்துருக்கலாம். நம்ம ஏன்னா திரும்பி நான் இந்த சைடு தான் போகணும், காந்திபுரம் பார்த்த மாதிரி. பின்னாடி இன்ஜின் வச்ச பஸ்ஸில் வந்து மினிமம் 13 ரூபாயாமாங்க. மினிமம் டிக்கெட்டே 13 ரூபா. இதுக்கு இன்னொரு பஸ் விட்ருக்காங்க பாருங்கள், அதில் எவ்வளோன்னு தெரில. லெஃப்ட் சைடில் தான் நம்ம பார்த்தோம், கடை வந்துருச்சு. மதியானம் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டாச்சு. 120 ரூபா பிரியாணி. நான் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட கலரை பார்த்து பிரியாணி நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 2 சின்ன சின்ன சிக்கன் பீஸ் வைக்கிறாங்க, ஒரு முட்டை வச்சிட்றாங்க. ஒர்த்து தான். கணபதி ஏரியாவில் வந்து இந்த மாதிரி பிரியாணி கிடைக்குதுன்னா பரவாயில்ல. இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.